யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நல்ல நினைவு நம்ம மனசுல இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு காயத்தையே மாத்திட முடியும்னா நம்புவீங்களா? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நினைவோட சக்தியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரிகளோட ஆழமான அர்த்தத்தை வாங்க ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வரி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது, முன்னாடி நமக்கு ஒருத்தர் ஒரு நல்லது செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்புறமா அவரே நம்மள கொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தீமையை செஞ்சிட்டா கூட, நாம அந்த பழைய ஒரு நல்ல விஷயத்த மட்டும் மனசுல கொண்டு வந்தா, இந்த புதுசா வந்த வலி கூட காணாம போயிடுமா? ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? சரி, இந்த ஞானத்தை ஒரு கதை எப்படி நமக்கு புரிய வைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோஸ் ஆனந்தும் பாலாவும். அவங்கள மாதிரி ஒரு நட்பை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். பிரிக்கவே முடியாத ஒரு பந்தம் அவங்களோடது. சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பி மாதிரி, இல்ல அதை விட நெருக்கமா பழகினாங்க. அவங்க நட்புங்கிறது பல வருஷ நம்பிக்கையில உருவானது. சொல்லப்போனா அந்த நட்பு தான் அவங்களோட உலகமாலே இருந்துச்சு. குறிப்பா ஆனந்த் மனசுல ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்தது. என்னன்னா, ஒரு சமயம் எல்லாரும் அவனை கைவிட்டப்போ பாலா மட்டும்தான் அவனுக்காக துணைக்கு நின்னான். அந்த ஒரு நிகழ்வு அதுதான் அவங்க நட்புக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமா மாறிச்சு. ஆனா வாழ்க்கை எப்பவே ஒரே மாதிரி இருக்காதே இல்லையா? அவங்க நட்புக்குள்ளேயே ஒரு பெரிய வலிக்கிற மாதிரி ஒரு திருப்பம் வருது. பல வருஷம் கழிச்சு 2 பேருமே ஒரே ஸ்காலர்ஷிப்புக்காக போட்டி போடுறாங்க. அது சாதாரண வாய்ப்பு இல்ல, அவங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த ஸ்காலர்ஷிப்ல ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாலா ஒரு பொய்ய சொல்லிடுறான். அது சும்மா பொய்யல, ஆனந்தோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான பொய். நம்பிக்கை இப்படி உடையும் போது என்ன ஆகும்? ஆனந்த் மனசுக்குள்ள கோபம் ஒரு நெருப்பு மாதிரி பத்திக்குச்சு. அந்த நெருப்போட சூடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனந்த் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்துச்சு. கத்தியால குத்துற மாதிரி இருக்கிற இந்த வலிய எப்படி மறக்கிறது? அவனால அந்த வலிய தாங்கவே முடியல. அந்த கோபம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய நெருப்பு மாதிரி. பாலா கூட இருந்த ஒவ்வொரு நல்ல நினைவையும் அது சுட்டு பொசுக்கிருச்சு. கடைசியில மிச்சம் இருந்தது துரோகத்தோட சாம்பல் மட்டும்தான். ஆனா அந்த இருட்டான நேரத்துல தான் ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. ஆனந்த் ஒரு முடிவுக்கு வர்றான். அந்த கோபத்தோட உச்சகட்டத்துல ஆனந்த் ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கலான்னு முடிவு பண்றான். அவனுக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி தனக்காக பாலா ஒருத்தன் மட்டுமே நின்னானே, அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரே ஒரு நல்ல செயல். பாருங்க, அந்த ஒரே ஒரு நல்ல நினைவு, அதோட சக்தி இந்த துரோகத்தோட வலிய விட அதிகமா இருந்துச்சு. சரி, அது என்ன செஞ்சதுன்னு பார்க்கலாமா? அந்த நினைவு பாலா செஞ்ச தப்ப இல்லாம ஆக்கல. அந்த பொய் பொய்யாவே தான் இருந்துச்சு. ஆனா ஆனந்த் மனசுல இருந்த கோபத்தை அது கரைச்சிருச்சு. அவ்வளவுதான். அந்த கோப நெருப்பு அணைஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு அமைதி வந்துச்சு, ஒரு நிம்மதி கிடைச்சது. இதுதான் இந்த கதையோட சாராம்சம். அந்த திருக்குறள் சொல்ற செய்தியும் இதுதான். நமக்கு எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டாலும் சரி, ஒருத்தர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயத்த நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டா போதும், அந்த காயத்தோட வலி தானா குறைஞ்சிரும். பாத்தீங்களா, அந்த ஒரு நல்ல நினைவுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு.